ஓம். விவேகம் ஞானக்கல்வி பெற அதிகாரிக்கு சாதனா சதுஷ்டயம் என்கின்ற 4 படியை பார்த்தோம். அதில் விவேகம்ங்கிறத பற்றி இன்னைக்கு விரிவாக பார்க்க போகிறோம். அப்போ குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருளை பற்றி யாரிடம் கேட்டாலும் அந்த பொருள் இருக்கக்கூடிய மெய்த்தன்மை உண்மை என்ன என்று தெளிந்த அறிவாக காண்பதுதான் அறிவு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுறார். அதே வேதாந்தத்துல அறிவு அப்படிங்கிறது அறிவு அறியப்படும் பொருளை சார்ந்தது. இதுக்கு வஸ்து தந்திரம் அப்படின்னு சொல்றோம். அறிவு அறியப்படும் பொருளை சார்ந்தது. இதை வஸ்து தந்திரம்னு வேதாந்தத்துல சொல்றோம். இப்ப நித்திய அனித்திய வஸ்து அப்படிங்கிறத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்டா பார்த்தோம். நித்தியம்னா 3 காலத்திலும் அழியாமல் இருக்கக்கூடிய பொருள், அது நித்திய வஸ்து. அப்ப அந்த நித்திய வஸ்துங்கிறது ஆத்மா. அந்த ஆத்மா ஏன் அப்படி அழியாம இருக்குது, அதுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு தெளிவா நம்மளுக்கு தெரியணும். அப்போ நாம ரூபம் அல்லது நாம ரூபங்கள் அற்றது. அப்போ அதனால சலனமற்றவன், அதுக்கு சலனமே கிடையாது, நாம ரூபமும் கிடையாது, சலனமும் கிடையாது, எல்லைகள் அற்றது, மரணம் இல்லாதது. எல்லையே இல்லாதது ஒன்று மட்டும்தான் இருக்கு, மரணமும் இல்லாதது. அதுக்கு உடல் நிமித்தமான, ஏன்னா உருவமும் இல்லை, அதனால உடல் நிமித்தமான துக்கமோ மனது பற்றிய துக்கமோ அதுக்கு கிடையாது. ஏன்னா அது எல்லையற்றது, உருவமற்றது. அதனால அதுக்கு உடலும் கிடையாது, மனதும் கிடையாதுங்கிறதுனால உடல் நோய்களோ மனநோய்களோ அதுக்கு கிடையவே கிடையாது. அந்த தெளிவை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது வடிவமற்றது ஆன்மா. அதுக்கு ஒரு ரூபம், நம்மளுக்கு ஒரு 5 அடி 4 அடி அப்படின்னு நம்ம ஹைட்டை இல்லை உடல் பருமனை வச்சு நம்ம இது பண்றோம். அதுக்கு வடிவமற்றது ஆத்மா. அதனால அறியப்படும் விஷயம் அல்ல அது. ஏதாச்சும் ஒன்று சொன்னோம்னா என்னப்பா விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா. புக்கு வாங்கணும்னு வந்தேங்க சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த அறியப்படும் விஷயமாக ஆத்மா என்னைக்குமே இருக்காது. அடுத்தது ஆன்மா எப்பயும் இப்படிப்பட்டதா அப்படிப்பட்டதான்னு யாருக்காச்சும் சொல்ல முடியாது. அவர் பார்த்தீங்களா அவர் ரொம்ப புத்திசாலிங்கன்னு சொல்லுவோம், இவர் பார்த்தீங்களா அவர் ரொம்ப நல்லா பாடுவாருன்னு சொல்லுவோம். இப்படிப்பட்டது அப்படிப்பட்டதுன்னு ஆத்மாவை எந்த வரையறைக்குள்ளும் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது நம்மளுடைய மாற்று கருத்துக்கு அப்பாற்பட்டது. இப்போ ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாற்ற முடியும். இதில் ஆத்மாவில் இந்த மாற்றங்களே கிடையாது. இப்போ பாலை கொஞ்சம் தயிர் ஊற்றி வச்சோம்னா தயிரை மாற்றிட முடியும். ஆன்மா அப்படி எந்த மாற்றங்களுக்கும் உட்படாதது, மாற்றமே இல்லாதது, ஏகவஸ்து. ஆன்மா ஆகாயம் போல எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கிறது. அந்த வியாபித்திருக்கிறதுனால முக்குணங்கள் நீங்கியது. மனுஷங்க இந்த பூமியில வந்துட்டாங்களே 3 குணங்களுக்கு உட்பட்டவங்க. ஆனா இந்த ஆத்மா முக்குணங்களையும் கடந்திருக்குது, நிர்குணம். அப்புறம் இயக்கம் ஏதும் அற்றது. ஏன்னா அதுக்கு அவயமே கிடையாது. அவயம் இருந்தாதான் அதுக்கு இயக்கம் இருக்கும். இதுக்கு அவயம் அற்றதுங்கிறதுனால இயக்கமே கிடையாது. போக்கும் வரவும் கிடையாது. இங்கிருந்து அங்கே போகிறோம் அப்படின்னா, கோயம்புத்தூர் போனோம்னா பஸ் ஏறி நம்ம அங்கே போய் டிக்கெட் வாங்கி ஏறி உட்காந்து அங்கே போய் இறங்கிக்கிறோம். அல்ல அங்கிருந்து இங்கே கிளம்பி வர்றோம். நம்மளுக்கு போகிறதுக்கும் வர்றதுக்கும், ஏன்னா நம்ம குறுகிய வடிவத்துக்குள்ளார் இருக்கிறதுனால, ஒரு உருவத்துக்குள்ளார் இருக்கிறதுனால நம்மளுக்கு போக்கும் வரவும் இருக்கு. ஆத்மா ஒன்று தான், அதுக்குள்ளார் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிலைப்படுத்தப்பட்டிருக்குது. இருப்புத்தன்மை கொடுக்கறது ஆத்மா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் முழுவத்துக்குமே. அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம இத்தினூண்டு ஏரியால இருக்கிற நம்ம புத்திக்குள்ளாரே எவ்வளோ இருக்குன்னா, அந்த ஆத்மாவோட வியாபகத்தன்மையை நினைச்சு பார்த்தோம்னா அது கற்பனைக்கு எட்ட முடியாத அளவு இருக்கு. அப்ப அந்த வியாபகத்தன்மையில் இருக்கிறதுனால அதுக்கு போக்கும் வரவும் கிடையாது. இன்னொன்றாக மாறவே மாறாது. அப்புறம் அது சத்தாக காலம் கடந்து இருக்கு. இப்ப நம்மளுக்கு பிறப்பு இருக்கிறதுனால ஒரு நாள் மரணம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த ஆத்மா பிறக்கவும் இல்லை, அதனால அதுக்கு இறப்பே கிடையாது. அதனால இந்த உலகத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே டேட் ஆஃப் பர்த் இருந்ததுன்னா டேட் ஆஃப் டெத் இருக்கு. ஆனா அதுக்கு காலம் கடந்து இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால இந்த ஆத்மாவை இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்மளுக்கு ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஆத்மாவா நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு ஏன் அறியாமையில இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்.
ஆத்மா சத்வஸ்து, முக்காலத்திலும் இருக்கிறது, மரணம் இல்லாதது, ஏகவஸ்து அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது ஏன் நம்மளுக்கு அறியாமை வருது அப்படின்னா, அறியாமை வர்றதுக்கு ஏதோ ஒன்று காரணமா இருக்கணுங்கல்ல. அந்த காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேதாந்தத்துல மித்யா அப்படின்னு சொல்றோம். அந்த மித்யாவுக்கு பஞ்ச லட்சணம் சுவாமி சொல்லியிருக்காங்க. அதிர்ஷ்டமான அறிவு வந்தவுடன் மாயா நீங்கிவிடும். இப்ப கயிறு பற்றி தெளிவான ஞானம் வந்தது, பாம்பு பயம் போயிடும் இல்லைங்களா? அதிஷ்டான அறிவு, அதிஷ்டான அறிவு வந்தவுடன் மாயா நீங்கிவிடும். கயிறு வந்ததுன்னா பாம்பு போயிடும், பாம்பு பற்றிய பயமும் போயிடும். அடுத்தது சத்திற்கும் அசத்திற்கும் வேறானது மாயா. சத்துனா முக்காலத்திலையும் இருக்கிறது, அசத்துனா முக்காலத்திலையும் இல்லாதது. இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது மாயா. மூணாவது தோன்றுகின்ற இடத்திலேயே முக்காலத்தின் இல்லாமைக்கு எதிராக இருக்கின்றது மாயா. எங்க தோன்றுதோ அங்க இல்லாமைக்கு எதிராக இருக்குது. இருக்கிற மாதிரி தோற்றம் மட்டும்தான் தரும், இருக்கிற மாதிரி தோற்றம் மட்டும்தான். இல்லாமையும் கிடையாது, இருப்பதும் கிடையாது. இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்துகிட்டே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் மாயான்னு சொல்லாரு. அப்புறம் பரமார்த்திக சத்தியமான பிரம்மத்திற்கு வேறானது மாயா. பரமார்த்த சத்தியமா இருக்கக்கூடிய பிரம்மம் முக்காலத்திலும் இருக்கிறது. மாயா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனா தோற்றம் மாத்திரமா இருக்குது. மித்யா உண்மையும் இல்லை, இன்மையும் இல்லை, அனுபவத்திற்கு மட்டுமே இருக்கக்கூடியது. உண்மையும் இல்லை, இன்மையும் இல்லை, அனுபவத்திற்கு மட்டும் இருக்கக்கூடியது மித்யா. அதை மித்யா அல்லது மாயான்னு சொல்றத வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் என்று அது சொல்லப்படுகிறது. வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம், ரூபம் பேர், வடிவம் நாமம், இது மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் மாயாக்கு. வேற எதுவுமே கிடையாது, அதுக்கு நித்திய தன்மை கிடையாது. அதாவது வெறும் பெயரும் வடிவமும் மட்டுமே மித்யா அப்படின்னு சொல்றோம். இதை உண்மையா அழகா கவிதை நடையில நம்ம பாரதியார் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதை ஒரு தடவை பார்த்துடலாம். நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானோ பல தோற்ற மயக்கங்களோ அப்படின்னு கேட்கிறார். தோற்றம்னா மயக்கமும் கேட்டுறாரு. அப்போ அவர் வேதாந்தத்துல ஊறி இருக்கிறதுனால கற்பதுவே, கேட்பதுவே, கருதுவது, எண்ணத்துல நினைக்கிறது, நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ. அற்பம்னு சொல்றதப்போ அதோட ரீச் அதிகமா ரீச் ஆகிற மாதிரி இருந்தது. அதனாலதான் இந்த லைன் எடுத்துக்கிட்டேன். அற்ப மாயைகளோ உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ. அப்போ பொருள் அப்படிங்கிறது அவர் ஆத்மாவை தான் சொல்றாரு, ஆழ்ந்த பொருள் இல்லையோ என்று பாரதி திரைப்படத்தில் வரும் பாரதியாரின் கவிதையில இந்த மாயையை பத்தி ரொம்ப தெளிவா கொடுக்கிறார். கற்பதுவே, கேட்பதுவே, கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ அப்படின்னு சொல்லி மாயையை இவ்வளோ அழகா ரொம்ப சுருக்கமா 2 லைன்ல நெத்தியில் அடிக்கிற மாதிரி பாரதி ஒரு அற்புதமான கவிஞன் அப்படின்னு சொல்றது இதுதான். ஏன்னா சாமி சொல்லுவாங்க, ஒரு சொல் எளிமையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சுருக்கமா இருக்கணும், தெளிவா புரியற மாதிரியும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த 4ம் அந்த 2 வரியில மாயைக்கு அவர் கொடுக்கிறார். அடுத்தது விவேகத்தின் சற்று விரிவாக பார்க்கலாம். இப்ப விவேகம்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அப்படின்னா இதிகாசம் அப்படிங்கிறதுல இருந்து நான் எடுக்கிறேன் ஒரு இதை. இதிகாசம் அப்படின்னா இவ்விதம் நடந்தது என்று பொருள். இந்த விதமா நடந்தது அப்படின்னா தான் அதை இதிகாசம்னு சொல்றோம். இதிகாசத்துல நம்ம பார்த்திருப்போம் ராமாயணம், மகாபாரதம். மகாபாரதம் வியாசர் எழுதினது. இந்த வியாசர் அந்த இதிகாசத்துக்கு பேர் கொடுக்கும்போது ஜெயக அப்படின்னு தான் கொடுக்கிறார். ஜெயக அப்படின்னு என்ன அர்த்தம் என்றால் வெற்றி என்று பொருள். மகாபாரதத்துல தர்மமே இறுதி வெற்றி பெறுகிறது. கட்டாயமாக பிற்காலத்துல அதுக்கு மகாபாரதம்னு சொல்லி கொடுத்தாலும் அவர் வியாசர் வேதத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து அதை எளிய மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விதமா கதை வடிவத்தில் கொடுத்திருக்காரு. அந்த தர்மம் ஒரு கேரக்டர்லயும் அதுல அவருடைய அந்த நீதிகள் இருக்கும். அதுல இங்க பாத்தீங்கன்னா யுத்தம் நடக்கிற காலத்துல 2 பேரும் ஒரே இடத்துல தான் உணவு சமைச்சு சாப்பிட்றாங்க. அப்ப எவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்திருக்கணும். எதிரிங்கிட்ட யுத்தம் பண்றோம், யுத்தம் பண்ற இடத்துல ஒரே இடத்துல உணவு சமைச்சு எல்லாத்துக்கும் ஒரே இடத்துல அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த தர்மம் எவ்வளோ பெரிய வல்லமையா அங்க இருந்திருக்கும்
2 பேரும் வேண்டான்னு வந்துட்டாங்க. 2 பேர் எதிரி நாட்டுக்காரங்க. 2 போர் வீரர்களையும் ஒரே இடத்துல ட்ரீட்மெண்ட்டு, ஒரே இடத்துல உணவு கொடுத்து அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏன்னா அங்கே கடவுள் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்கிறாரு. அந்த கிருஷ்ணர் சொன்ன வேதத்தின் கருத்துக்களை சுருக்கமா இதிகாசத்துல எழுதியிருக்காரு. அந்த பகவான் கிருஷ்ணர் செய்த உபதேசத்துல பகவத்கீதை அர்ஜுனனுக்கு சொன்னது. அதை தான் நம்ம விரிவா கொஞ்சம் பார்க்க போறோம். உத்தவ கீதை கிருஷ்ணர் தன் பக்தரான உத்தவருக்கு உபதேசித்தது. இது ஸ்ரீமத் பாகவதத்துல 11வது ஸ்கந்தத்துல இடம்பெறுது. அணுகீதை அணுகீதை யுத்தமெல்லாம் பண்ணி வெற்றியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தர்மர் ராஜா ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் அர்ஜுனன் சொல்றார், நீ சொன்னதெல்லாம் ஞாபகமே இல்லப்பா, மறந்து போயிட்டு அப்படின்னு சொன்னப்போ இவர் கிருஷ்ணர் மறுபடியும் சுருக்கமா ஒன்னொருக்கா சொல்றாரு. அது அணுகீதை அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு வருது. அப்புறம் உத்தர கீதை இது அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட இருந்து உபதேசமா கொஸ்டின் மாதிரி ஆன்மீக ஞானம் மற்றும் யோகக்கலையை பத்தி கேட்கணுங்கிற போது அது கொடுத்து கிருஷ்ணர் சொன்ன பதில உத்தர கீதை, பதில்ங்கிறதுனால உத்தர கீதையா வருது. அடுத்தது காமகீதை. இது சுவாமியோட அந்த பகவத்கீதை புத்தகத்துல கூட இதை கொட்டேஷன் பண்ணியிருக்காங்க. சுவாமி நீங்க கொடுத்ததுல படிச்சு பார்த்தேன். அந்த மகாபாரதத்துல அஸ்வமேத பருவத்தில் வரும் இந்த கீதையை கிருஷ்ணர் தர்மருக்கு போதிக்கிறார். இது என்ன போதிக்கிறார் அப்படின்னா, புலனடக்கம் மற்றும் ஆசைகளை எவ்வாறு வெல்வது. 2 தான் முக்கியமா மனுஷனை கீழ்மைப்படுத்துதுன்னு பார்க்குறோம். ஒன்று நம்மளோட பாதுகாப்பு குறித்து நம்ம கோபப்படுறது இல்லை ஆசைப்படுறது. இந்த பயம் கோபம் அல்லது பயம் ஆசை, இது 2ம் தான் அதிகமாக மனுஷனை கீழ்நிலைப்படுத்துது. இதை 2ஐயும் வெல்றதுக்க பற்றி கிருஷ்ணர் தர்மருக்கு கொடுத்த உபதேசம். இப்போ மகாபாரதத்துல பீஷ்ம பருவத்தில் இடம்பெற்றுள்ள ஸ்ரீமத் பகவத்கீதை 700 ஸ்லோகங்கள் கொண்டது, 18 அத்தியாயங்கள். இந்த 18வது அத்தியாயத்துல மனிதன் தர்மத்தின் வழியில் நின்று எப்படி வாழ வேண்டும் என்பதை மிக எளிமையாக கற்பிக்கிறார் கிருஷ்ணர். இது 4வது அத்தியாயத்துல வருது. ஞான கர்ம சந்நியாச யோகத்துல ஸ்லோகம் 18 நான் எடுத்திருக்கேன். மிகப்பெரிய இது ஒரு சின்ன குழந்தை மாதிரி அதை எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு கீதையிலையும் பார்க்கும்போது அது மிகப்பெரிய விளக்கத்தோட கொடுத்துருக்காங்க. தவறு இருந்தா மன்னிச்சுக்கங்க. இது கர்மண்ய கர்மயக பச்சே கர்மணி சகர்மயக ச புத்திமான் மனுஷ்யேசு சயுக்தக கிருஷ்ண கர்ம கிருத். அப்படின்னா செயலின்மையும் செயலின்மையில் செயலையும் யார் காண்கிறாரோ அவரே மனிதர்களில் அறிவுடையவர், அவரே யோகி, அவரே எல்லா செயலையும் செய்து முடித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பக்கத்திலேயே உதாரணமா இருக்கிறதுனால அவங்கள வணங்கி இந்த இதை ஸ்டார்ட் பண்றேன். வேதாந்த கருத்து கர்மம் பிரகிருதியின் இயல்பு. கர்மம் எல்லாமே பிரகிருதியில தான் வருது. ஆனா அகர்மம் அக்கர்மா. அக்கர்மா அப்படின்னு சொல்றது ஆத்மாவின் இயல்பு. பிரகிருதியிலனால் காரணம் முக்குணங்கள் காரணமாகவும் பிரகிருதியிலன சூழ்நிலைகளின் காரணமாகவும் நம்மளுடைய பிறப்பு, நம்மளுடைய கர்மா, நம்மளுக்கு சொல்லி கொடுத்த விதம், நம்ம புத்தியின் பண்பட்ட தன்மை, இதை பொறுத்து தான் நம்ம செயலெல்லாம் வருது. ஆனா இந்த ஆத்மா அகர்மமா இருந்து இது எல்லாத்தையும் சாட்சியா பார்க்குது. அதை நம்ம பார்க்குறோம். செயலின்மையில் எப்படி செயலின்மையை நான் விளக்கணும் அப்படிங்கிறதுக்கு 2 இதை எடுத்துக்கிறேன். அதை செயலில் செயலின்மை அப்படிங்கிறது பிரவாக நித்தியம் அப்படின்னு. பிரவாக நித்தியம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஆறு பார்க்குறீங்க. ஆறு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை விரல்ல அந்த ஆற்றை தொட்டிங்கன்னா அந்த ஆறே அடுத்த நிமிஷம் இருக்காது. அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வேற தண்ணி தான் வருது, வேற புது இதுதான். ஆனால் அந்த தோற்றத்தில் பார்க்கும்போது ஆறு அந்த நிலை முழுவதும் தண்ணீரோடு இருக்கும்போது அசையாம அது இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் தோற்றம் தருது. ஆனால் மாறிக்கிட்டே இருக்கு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உயிர் சக்தி இருக்கு, பிராணசக்தி இருக்கு, மனோசக்தி இருக்கு, அறிவு சக்தி இருக்கு. அதனால தெளிவான ஞானம், இதை செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிற ஞான சக்தி இருக்கு. இது உடல்ல இருக்கு. இது ஒரு கற்பனைக்காக சொல்றேன். நீங்க வீட்டுல போய் இதை இலாபரேட்டடா செஞ்சு பாருங்க. அப்புறம் முக்குணங்கள் வாழ்ந்தது, சாத்வீகம், ராட்சசம், தாமசம், இந்த குணங்கள் ஏற்படுகின்ற தொடர் மாற்றங்கள். இப்ப காலையில ஒரு மாதிரி குணத்துல இருப்போம்,
மத்தியானம் ஒரு மாதிரி குணத்துல இருப்போம், நைட்டு போகும்போது தாமசத்துல தூங்கிடும். அப்ப புத்தி வந்து இன்ப நாட்டம், துக்கத்தை விளக்குதல், பாதுகாப்பு உணர்வு, இதனால பாதுகாப்பு இன்மையை தவிர்க்கிறதுக்காக செய்யப்படும் திட்ட ஆலோசனைகள். நான் இப்ப எப்படி இருக்கேன் அப்படிங்கிற கடந்த காலத்தும் நீ எதிர்காலத்தில் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற திட்டமிடுதலே புத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது வந்து விரித்து கொண்டே போகலன்னா இதை வந்து நீங்க உங்க கற்பனை கொடுக்கணும். இதை நான் எலாபரேட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லு யோசிச்சு பார்க்கும்போது நான்கிறது அகங்காரத்துக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லை. எல்லாமே ஒரு பெரிய செயின் மாதிரி ரொட்டேட்டட் இது மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு சைக்கிள் எப்படி ஒரு வீலையும் 2 வீலையும் கனெக்ட் பண்ணும், அந்த செயின் தான் இல்லைங்களா? அதை ஒரு மிரிக்கும் போது ஒரு 10 அடி அது கிராஸ் ஆகும். அந்த மாதிரி இந்த ஒவ்வொரு செயினும் வந்து உங்களோட ஒரு செயின், என்னோட எமோஷனலா ஒரு செயின் லிங்க் ஆயிருக்கலாம். இன்னொரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்டோட என்னோட தொழில் முறையில ஒரு லிங்க் இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு செயலும் பாத்தீங்கன்னா பெருசா போயிட்டே இருக்கும். நீங்க வீட்டுல போய் இது கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. எங்க சயின்ஸ்ல வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்ல ஜெனட்டிக் பார்க்கும்போது ஜான் கிரிக் மெண்டல் அவர் வந்து பட்டாணி செடியோட விதையை எடுத்துக்கிட்டதுனாலதான் அவர் வந்து மரபியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. ஏன்னா அந்த உதாரணம் வந்து அவ்வளவு சிறப்பா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பேஸ் பண்ணி நான் வந்து உயிர் உள்ளதுக்கு வந்து செல்லையும், உயிர் அற்றதுக்கு வந்து அணுவையும் உதாரணமா இதுக்கு எடுத்துக்கிறேன். உயிர் உள்ளதுல வந்து பாத்தீங்கன்னா செல், நம்ம உடம்புல வந்து பல லட்சம் செல்கள் இருக்கு, கோடிக்கணக்கான செல் இருக்கு. அதுல வந்து மனித உடல்ல வந்து இயங்குவதற்கு வந்து ஒரு ஆற்றல் வேணுங்களா இல்லையா? அந்த செல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆற்றலோட இயங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நர்வஸ் சிஸ்டத்தில் இங்கே தொட்டோம்னா கூட நம்மளுக்கு பிரெயினுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் போயிடுது, உடனே எலக்ட்ரான்ஸ் போய் சொல்லிடுது. அப்போ அந்த மாதிரி ஆற்றல்கள் வந்து அந்த உடம்பு ஃபுல்லும் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு போனீங்கன்னா அப்படி சத்தமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாலே ஒரு 800 பேர் தான் இருக்காங்க, அவ்வளோ கூச்சலும் குழப்பமா இருக்கும். ஆனா இது 30 லட்சம் கோடி செல்கள் இருக்கு. அதுவும் இல்லாம நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் நம்ம தோள்கள்ல, உடல் உறுப்புகள்ல, குடல்கள்ல, அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 38 ட்ரில்லியன் செல்கள் வந்து பாக்டீரியா இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் சுவாமி சொன்னதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இயக்கத்துல வந்து ஆற்றல்கள் வந்து எப்படி செயல்படுது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அதை வந்து ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறுகளா மாற்றும். அடினோசைன் ட்ரைபாஸ்பேட், அதை வந்து ஏடிபி அப்படின்னு சொல்றோம். ஆற்றலின் நாணயம் அப்படின்னு அதுக்கு பேர். இது வந்து இந்த ஆற்றலின் நாணயம் வந்து உணவின் குளுக்கோஸா மாறுது. இந்த எனர்ஜி வந்து செல்லுலார் எனர்ஜி சைக்கிள்னு சொல்றோம். இந்த செல்லுலார் எனர்ஜி சைக்கிள் வந்து உடல் உறுப்புகள்ல இந்த ஆற்றல் சுழற்சியா மாற்றப்படுது. என்னன்னா நம்ம உணவு சாப்பிட்றோம் இல்லைங்க, அதுலேருந்து கொஞ்சம் குளுக்கோஸும் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லைங்க ஆக்சிஜன், அதையும் ரெண்டையும் இது பண்ணி தான் இந்த ஏடிபி அப்படிங்கிற கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து மாற்றப்படுது. செல்லின் அனைத்து பணிகளுக்கும், இத்தனை லட்சம் கோடி செல்களோட அனைத்து பணிகளுக்கும் இந்த ஏடிபி தான் ஆற்றல். காயின் இருந்தாதான் நம்ம உலகத்துல வந்து சர்வைவல் ஆகும். அந்த மாதிரி இந்த ஏடிபி ஆற்றல் இருந்தாதான் நம்ம சர்வைவல் ஆகும். புரியுதுங்களா? அந்த ஆற்றல் மூலக்கூறுகளா எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்ட் எல்லாம். இந்த எனர்ஜி கரன்சியா இருக்கக்கூடிய அந்த ஏடிபி மூலக்கூறுகள் தான் பயன்படுது. செல்லின் மின் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மைட்டோகாண்ட்ரியா. இந்த மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா அந்த போர்டு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டுங்களா. மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லோட எனர்ஜி செல்லா இருக்கு. இது வந்து நுண்ணுறுப்பு தான், ஆனா அதுல உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றல் வந்து செல்லின் மின் நிலையம் அப்படின்னு சொல்றோம். இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து உங்களோட செல்லோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதுல பாத்தீங்கன்னா இப்படி இப்படி குழி குழியா இப்படி நீட்டியா இருக்கும். இதுல வந்து எனர்ஜி வந்து அதுல வந்து ஸ்டோர் ஆகுற மாதிரி நீங்க செல் டயக்ராம் வரைஞ்சிருந்தீங்கன்னா அது தெரியும். இது வந்து வெட்டி அந்த யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அதுல தெரியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கட்டும், வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து எனர்ஜி கரன்சி, அப்படி அந்த எனர்ஜி கரன்சில வந்து மைட்டோகாண்ட்ரியா தான் மிகப்பெரிய மின் நிலையமா செயல்படுது. செல்ல வந்து செல்லுக்குள்ள இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா என்ற நுண்ணுறுப்பு தான் ஆற்றல் உற்பத்தி ஆகும். எனவேதான் செல்லின் மின் நிலையம்.
பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்றோம். இது அழைக்கப்படுகிறது. உணவு ஆக்சிஜன்ல இருந்து பயன்படுத்தி மைட்டோகாண்ட்ரியாவும் ஏடிபியை தயார் பண்ணுது. இது போல பல கோடி செல்கள் இருக்குது. இந்த மிகப்பெரிய தொழிற்சாலையில வந்து சப்தமே இல்லாம நம்மளுக்கே தெரியுதுங்களா, இவ்வளோ வேலை நடந்துகிட்டு இருக்கு, இவ்வளோ ஆற்றல் நடக்குது, இவ்வளோ செல்ஸ். ஒரு கொஞ்ச நாள்ல வந்து சில டெத் செல்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா புது செல்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த செல்ஸ் வந்து நம்மளோட உணவுல இருந்து தான், நம்ம சாப்பிட்ட இட்லி தோசை தான் செல்லா மாறுது. யாராச்சும் போய் வெளியில சொல்லுதுங்களா, நான் தான் உனக்கு இந்த வேலையெல்லாம் பண்றேன்? யாருமே சொல்றதில்ல. ஆனா நம்ம கிரெடிட் நம்ம தான் பார்த்துக்கிறோம். கண்ணாடி போய் நின்னுக்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம், நம்ம புத்திசாலி அப்படின்னு நம்மளையே நம்ம அட்மியர் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா எல்லா கிரெடிட்டும் இந்த ஏடிபியும் மைட்டோகாண்ட்ரியாவும் தான் எல்லா வேலையும் செஞ்சு நம்மளுக்கு எனர்ஜி சப்ளை பண்ணி நம்ம சர்வைவல் பண்ணுது. அப்போ உடம்புக்குள்ளார நம்ம ஜடம்னு சொல்லக்கூடிய உடம்புக்குள்ளாரையே இவ்வளோ இயக்கங்கள் நடக்குதுன்னா, இந்த உலகம் ஃபுல்லும் எவ்வளோ பெரிய இயக்கம் நடந்துகிட்டு இருக்கு. கையால செய்யக்கூடிய இயக்கங்களே எவ்வளோ, அப்புறம் கால்களால் செய்யக்கூடியது, அப்புறம் மனிதனுடைய மூளையினால் செயல்படக்கூடியது அப்படின்னு நீங்க 3 கேட்டகரியா வச்சு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அகங்காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் புள்ளி ஆகி கடைசியில் காணா போயிடும். ஓ நம்ம இல்லப்பா இதுல அப்படின்னு சொல்லிடுவோம். அதுக்கு வந்து அந்த விஷுவலைசேஷன் நீங்க வீட்டில் போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது வந்து யோகால வந்து இந்த சவாசனம் சொல்லி படுக்க வச்சது, அப்புறம் வந்து கால்கள் சாந்தி அப்படின்னு சாந்தின்னு சொல்லி கடைசியில சிரசு கொண்டு போகும்போது அப்படியே டோட்டலா ஒரு பிளாங்க்னஸ், அப்படியே பர்மனெண்ட் சாந்தி இல்லைனாலும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அந்த சாந்தியை வந்து நம்ம அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த அகங்காரம் இல்லாம இருக்கிறதுக்கு இதை நீங்க வீட்டுல போய் ஒரு பயிற்சி மாதிரி கூட இல்லை, நீங்க ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னாலே இதுல இருந்து நீங்க வெளியில வரலாம். இந்த மாதிரி இருக்கிறத வந்து இது வந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரியறதே இல்லை, செயல்படாதது போல இருக்கு. அப்படிங்கிறது வந்து செயலின்மையாக இருப்பதாக, அதிஷ்டானமாக இருக்கிறது வந்து ஆத்மா. இத்தனை செயல் நடக்கிறதுக்கும் அதிஷ்டானமா இருக்கிறது யாரு? ஆத்மா. செயலின்மையா இருக்கிறது ஆத்மா. அப்ப ஜடவஸ்து எல்லாமே செயல்பட்டு கொண்டே இருக்குது. அடுத்தது வந்து செயலின்மையில் செயலை பார்க்க வேண்டும். உதாரணமாக அணுத்துகள். இந்த அணுத்துகள் பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆட்டம்ஸ்லயும் ஒரு புரோட்டான், ரொம்ப லீஸ்ட் இது வந்து ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இதை சுத்தி இ மைனஸ் ஒரு எலக்ட்ரான், ஒரு புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. இந்த புரோட்டானும் நியூட்ரானும் உட்கரு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ஸ் இ மைனஸ் வந்து வெளியில சுத்திக்கிட்டே இருக்கு. இந்த இ மைனஸும் வந்து ஒரே டைரக்ஷன்ல சுத்துறது இல்லை, எதிர்த்து சுத்துது. கிளாக் வைஸ். நம்ம இப்ப ஆ எல்லாம் எழுதும்போது இப்படி கிளாக் வைஸ் எழுதுவோம், ஏ எல்லாம் எழுதும்போது ஆன்டி கிளாக் வைஸ் எழுதுவோம், ஜஸ்ட் ஆப்போசிட்ல வரும். அந்த மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸும் வந்து இந்த மாதிரி கிளாக் வைஸாவும் சுத்தும், ஆன்டி கிளாக் வைஸாவும் சுத்தும். இந்த எலக்ட்ரான்ஸோட இயக்கம் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் சொல்றோம் இல்லைங்க, புரோட்டான் நியூட்ரான்ஸ், இது 2 கூட்டா இருக்கிறது வந்து உட்கருன்னு சொல்றோம், அணுக்கரு சுழற்சின்னு சொல்றோம். இந்த அணுக்கரு சுழற்சியும் வந்து தொடர்ந்து இயங்கிட்டே இருக்கு, அதுவும் இயங்கிட்டே இருக்கு. இப்ப இந்த மரச்சேர் இருக்குன்னா இந்த சேருக்குள்ளார, இந்த மெட்டல் சேர், இதுல பிளாஸ்டிக் சேர், எதுனாலும் நிறைய ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தானுங்க. இதுக்குள்ளா இருக்கிற ஒரு ஆட்டம்ஸ்லயும் எலக்ட்ரான்ஸ் இருக்கு, அதுக்குள்ளார புரோட்டான் நியூட்ரான்ஸ் இருக்கு. அந்த புரோட்டான் நியூட்ரான்ஸும் சுத்திக்கிட்டு இருக்கு, எலக்ட்ரான்ஸும் சுத்திக்கிட்டு இருக்குன்னா இது ஒரு வடிவமா இருக்குன்னா அதுக்கு இருப்புத்தன்மை தருவது யாரு? ஆத்மா தான். ஏன்னா ஆத்மா தான் எல்லாத்துக்கும் பக்கம் வியாபிச்சிருக்கு. இப்போ ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இந்த ரூமை வந்து நம்ம வெற்றிடத்தை தான் அதிகமா பயன்படுத்துறோம் இல்லைங்களா? சுவத்தையோ ஜன்னலையோ நம்ம ஒன்றும் அதிகமாக பயன்படுத்துவதில்லை, வெற்றிடத்தை தான் பயன்படுத்துகிறோம். அதனாலதான் சுவாமி அமைதியா இருந்து பாருங்க, ஒரு நாள் மௌன விரதம் இருங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு தடவை சொன்னாங்க. அப்ப நம்ம நினைச்சு பார்த்தோம்னா நம்மளுக்குள்ளா இருக்கிற எல்லா இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியை தான் அதிகமாக பயன்படுத்துறோம். நாக்கு வந்து கிளீனா இருந்ததுனால அதை சுவையை அறிய முடியும். ஏன்னா அது முதல்ல டேஸ்ட் இல்லாம இருந்தாதான் அப்புறம் வரும். மூக்கு வந்து காலியா இருந்தாதான் அந்த சுவாசத்துல அந்த நுகர முடியும். காது வந்து கேட்டுட்டே இருந்தாலும் ஒன்னதான் குறிப்பா கேட்டுக்குது. அதே மாதிரி கண்ணு நிறைய பார்த்தாலும் ஒன்னதான் இது பண்ணுது. அது வந்து தேவையில்லை, ரொம்ப அதிகமா வெளிச்சம் வரும்போது தானா க்ளோஸ் பண்ணிக்குது இல்லைங்களா? ஒவ்வொரு 5 புலன்களும் பார்த்தீங்கன்னா அந்த மௌனத்துல இருந்து தான் வெளிப்படுது. அவங்க சுவாமி சொல்லும் போது அந்த மௌனத்துல இருந்து தான் அந்த 3 குணங்கள் வருது இல்லைங்க. நம்ம வந்து ஒவ்வொரு குணங்களும் சொல்றோம்ல, அது வந்து அமைதியா இருக்கிறதுல இருந்து தான் வெளிப்படுது. அந்த நீண்ட மௌனம், அந்த மௌனத்தை தான் நம்ம விளக்குன்னு விளக்கி சப்தமா, எங்க கிளாஸ்ல எல்லாம் சொல்லுவோம்,
பிள்ளைங்கள ரொம்ப சத்தம் போட்டாங்கன்னா அவங்கள விட சத்தமா கத்தி அமைதியாயிருங்க, எதுக்கு எடுத்தாலும் சொல்லுவோம். அப்போ அமைதியாருன்னு சொல்லுவோம். ஏன்னா அதை விட சத்தமா சொல்லிதான் நம்ம அமைதியை வந்து மெயின்டைன் பண்றோம். அப்படியே அந்த புக்தி இருக்கிறதுனால எல்லா பக்கமும் இந்த புக்தி வந்து சலனத்தை தூக்கி கொண்டே போகுது. சலனம் இல்லாம இருக்கிற அமைதியை வந்து என்னைக்கு அதை சுவைத்து பார்க்கிறதோ அப்ப வந்து அது ஆத்மாவை நோக்கி நகர்றது எளிதா இருக்கு அப்படிங்கிறது என்னோட சின்ன புரிதல். என்ன அப்படின்னா, நம்ம வந்து சலனப்பட்டுக்கிட்டே இருந்தே பழக்கிட்டோம். சின்னதுல இருந்து கில்கிலு பாட்டினதுல இருந்து பழக்கம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன அப்படின்னா, அது பிரவாக நித்தியம். சின்னதா இல்லை, நம்ம ஒரு டெலிவிஷன் பார்த்தோம்னாலே வீடியோ பார்க்கறத விட அதுல விளம்பரத்தை அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்கும் அந்த அந்த இது வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து மாறும் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்பீச்ல. அது மாதிரி அந்த ஃப்ரேம்ல வந்து அந்த சட்டுன்னு மாறுறதுனால விளம்பரத்தை தான் சின்ன குழந்தைங்க அதிகமா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா அது நம்மளை வந்து அதை நோக்கி திருப்புது. தொடனே மாறும்போது நீங்களே யாராச்சும் இப்படி நடந்து போகும்போது அந்த கொலுசு சத்தம் வந்தது இப்படி திரும்பி பார்க்குறோம் இல்லைங்களா? ஏன் அந்த சலனம் நம்ம காதுல விழுந்ததையும் அங்க பார்க்குறோம். இதே பழக்கப்பட்டதுனால நம்மளுடைய 5 புலன்களும் வெளிமுகமா திரும்பிருச்சு. உள்முகமா திருப்பணும் அப்படிங்கிற போது உள்முகமா திருப்பறதுக்கு நம்மளுக்கு தெரியல. அப்ப தெரியாத போது நம்மளுக்கு வந்து சின்ன குழந்தையில இருந்து நம்மளை ஒண்ணு வந்து பழக்கப்படுத்துறாங்க. ஒரு நாள் சாமிக்காக விரதம் இரு, வெள்ளிக்கிழமையா இரு, ஏகாதசினா இரு. அப்போ புலனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி உள்ளார திருப்பணும் அப்படின்னா, உள்ளார என்னமோ இருந்துதான்ப்பா என்ன இயக்குது. இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு எனர்ஜியோ புத்தியில் இருக்கிற அறிவோ என்னை கண்ட்ரோல் பண்ணல, ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி திரும்புகிறோம். அப்படி திரும்பக்கூடிய மனசு வந்து இந்த ஆத்ம ஞானத்தை வந்து தெளிவாக பெறணும்னா விவேகம் அப்படிங்கிறது வேணும். அந்த சலனமற்று இருக்கக்கூடியதுல வந்து இப்போ இந்த எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எல்லாமே இயங்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குல்லங்க, அது என்எம்ஆர் அந்த ஸ்கேன், அதுக்கெல்லாம் வந்து இதுதான் இந்த மூலக்கூறுகளை தான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். இயக்கம் தேவைதான், ஆனா இயங்காம இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வந்து அதிக ஆற்றல் பெற்றது. ஏன்னா உடம்போட பலம் வந்து கொஞ்சம் தான் நம்மளால வெளிப்படுத்த முடியும். இங்க இருக்கிறவங்க கிட்ட கூட வேணா எதிர்த்தாப்புல இருந்தா சண்டை போட்டு நீங்க வேணா மசில்ஸ் பவர் இருந்தா ஜெயிக்க முடியும். ஆனா புத்தியோட பலம் இருக்கிறவங்க அங்கிருந்து சேட்டலைட் விட்டு நம்மளை அடிக்கும் இல்லைங்களா? அப்போ புத்திக்கு பலம் அதிகம்னு சொல்றோம். அது இல்ல, புத்தியும் தாண்டி ஒண்ணு இருக்கு, அது ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலத்துல வந்து கர்த்தா போக்தா எதுவுமே இல்லை. அவங்க வந்து இப்ப கடையில காய்கறி வாங்கிட்டு வந்தோம்னா பை எடுத்துட்டு போய் சாமான்ல வாங்கிட்டு வந்துட்டு அம்மா கேட்டதே அப்படியே டொப்புன்னு அந்த ட்ரேல கொட்டுவோம் இல்லைங்க, கடகடகன்னு கொட்டுற மாதிரி. அந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐ விட்டு அந்த சத்து சித்தா இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சிட்டோம்னா அப்ப வந்து ஆத்மா அப்படிங்கிற அந்த ஞானத்துல நினைச்சிட்டு இருக்கிறது தான் செயலற்றது இருக்கக்கூடிய ஒரு நிலை. செயல்களில் செயலற்ற நிலை ஆத்மா. அது மட்டும்தான் என்னைக்குமே இயங்காம இருக்கக்கூடியது. ஆனா அது ஏக வஸ்து. அதுக்கு வந்து பாட்டுல கூட சொல்லுவார், ஆடாது அசங்காது வாக்கன்னா அப்படி. அசங்க கூட இருக்கு இடம் இல்லை, ஏன்னா அது மட்டும்தான் இருக்கு. ஏக வஸ்து, அசங்கிறது இல்லை, பிறக்கிறது இல்லை, இறக்கிறது இல்லை, நித்தியமானது, பரிபூர்ணமானது, ஆனந்தமயமானது, சுயம் ஒளி உடையது, அறிவும் பூர்வமா இருக்குது. சத் சித் ஆனந்தம்னு சொல்றோம். அறிவு உணர்வாக இருக்கணும். அந்த அறிவு உணர்வா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மனசுக்கு தெரியணும். அப்படின்னா இந்த விவேகம், ஞானம் வந்து முதல் படியா இருக்கு. இதுல வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நன்றி. இது அப்புறம் புலன்களை பத்தி அதை எப்படி இது பண்றது, பகவத்கீதையில வந்து அந்த ஸ்லோகத்துக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் படிச்ச பகவத்கீதையில வந்து விவேகானந்தரோட சொல்லாட்சியில வந்து அவர் சொல்றார். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஏன் ஞானிகள் எல்லாம் குகைகள்லையும் தனிமையிலும் இருக்காங்க அப்படின்னா, தனிமையில் இருக்கிறவங்களோட மனோநிலை பக்குவம் வந்து இயல்பா இருக்கக்கூடிய உலக வாழ்க்கையில வரும்போது தடமாறுது. சில பேர் இங்க இருந்துகிட்டு அங்க போய் தனிமையா இருக்கும்போது பைத்தியமே பிடிச்சிருச்சுங்கிறாங்க. ஒண்ணுமே பேசுறதுக்கு மனுஷங்க கூட இல்லப்பா, ரொம்ப லோன்லியா இருக்கு, ஒரே பனிமலை தான் இருக்குங்கல்ல, அங்கிருந்து தப்பிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப வேறுபட்ட இடங்கள்ல போகும்போதும் அதிர்வு இல்லாமல், சலனம் இல்லாமல் யார் அமைதியா ஆத்மாவோடைய பயணிக்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க,
ட்ரேல வந்து கொட்டுறோம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஆணவம் கண்மம் மாயை மட்டும் இல்லை, நம்மளுக்குள்ளா இருக்கிற அகங்காரம் இதெல்லாமே வந்து மித்யா. மித்யா அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தோற்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நம்மளுக்குள்ளார அறியாமைங்கிற ஒரு தோற்றம் மட்டும்தான், காணல் நீர் மாறிதான். அந்த அறியாமை போற அன்னைக்கு எல்லாமே இருக்கிறது எல்லாமே இறைவன் அப்படின்னு சொல்றார். அது வந்து குருஜி சொல்லும்போது, தயானந்த சரஸ்வதி சுவாமி சொல்லும்போது, இருப்பது எல்லாம் இறைவனே, அதுதான் உச்சபட்ச ஞானம். அது வந்து என்னன்னா, இப்ப நம்ம பேசிக் இப்பதான் விவேகம்னா என்ன, நித்தியமான வஸ்து அநித்தியமான வஸ்துன்னு அடி வச்சிருக்கோம். நம்ம இலக்கு அதுவா இருக்கணும். ஏன்னா இருப்பது எல்லாம் இறைவனே அப்படிங்கிறது எப்ப புரியும் அப்படின்னா, எல்லாமே ஆன்மா, அந்த ஒற்றை தான் அப்படின்னு சொல்லி அதுல நிலைச்சிருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறத நோக்கிய பயணம்தான் விவேகம். நன்றிங்க. ஓம்.